Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 16, 2025 Udemy ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கூப்பன் கோட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆத்தர் அவங்களுடைய கோர்ஸ்க்கு லிமிடெட் சீட்ஸோட தான் கூப்பன் கோட் வச்சிருப்பாங்க. கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். இது எல்லா ரீஜனுக்கும் அப்ளிகபிள். அதனால எப்போ யார் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வேர்ல்ட் வைடாக அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நோ ஒன் கேன் ஹெல்ப். இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. நான் இந்த வீடியோவில் மல்டிபிள் கோர்சஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால நான் குயிக்காக அதோடைய டைட்டில் எவ்வளோ ஹவர்ஸுங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கவர் பண்ணி கோட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் பார்ட் 6க்கானது. ஸோ இது உங்களுக்கு மெயினாக பர்சனல் நெட்வொர்க்கிங் ஆண்டர்ப்ரினர்ஷிப் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கலாம். யுடிமியை பொறுத்தவரையும் எந்த ஒரு பெய்டு கோர்ஸாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக கூப்பன் கோட் என்ட்ரு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனேபிளாக இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத அவங்க டிஸ்பிளே பண்ணுற டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளட்டர் அண்ட் டாட்கான சர்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற மாதிரி கைடாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு 3 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இல்லையாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் கோர்ஸ் மாஸ்டரிங் பூட் ஸ்ட்ராப். நேற்றுக்கு ஒரு சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்க்கு கேட்டிருந்தீங்க. பூட் ஸ்ட்ராப் வந்துட்டு நீங்கள் லைப்ரரி அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே போயிட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ், அதாவது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அதோட கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளெஷ்டாக பூட் ஸ்ட்ராப்க்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பட் அதையும் தாண்டி இப்போ நிறைய லைப்ரரிஸ்லாம் வந்துருச்சு சிஎஸ்எஸ்க்காக. அதனால் நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனையும் எடுத்து பார்த்துக்கோங்க. அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு பைத்தான் அண்ட் டேங்கோக்கானது. ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பைத்தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. 17 ஹவர்ஸ்க்காக இருக்குது. ஹை டியூரேஷன் கோர்ஸாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய சிலபஸஸ் இருக்கும். ஸோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் கேட்டகரி ரிலேட்டடாக எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. இதோட டிமாண்ட் ஹையாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர் பேஸ் உடையது. ஃபயர் பேஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே லாகின் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு NoSQL ப்ரீமியம் இதுதான். ஒரு 10 ஹவர்க்கான கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்குங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 2-வே கம்யூனிகேஷன் இருக்கிறனால. பட் அதே மாதிரி என்னுடைய கோர்ஸ் மூலியமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா, அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளட்டருடைய ரெஸ்ட் மூவி ஆப். எப்படி நீங்கள் வந்துட்டு ஃப்ளட்டர் வச்சு ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்மெண்ட்லாம் பண்ணலாங்கிற மாதிரி 5க்கு 4.7 ரேட்டிங்கோட ஒரு 3 ஹவர்ஸில் இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூஏ டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும், அதே மாதிரி ரெஸ்ட் ஏபிஐ நீங்கள் எப்படி இன்டெகிரேட் பண்ணலாங்கிற மாதிரி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணி உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கும் போட்டுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் பேசிக்ஸில் டு அட்வான்ஸ் லெவல் ஜாவா பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 15 ஹவர்ஸ்க்காக வருது. 20 கோடிங் எக்ஸசைஸோட உங்களுக்கு மொத்தம் 11 ஆர்டிக்கலோட இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 18. இது வந்துட்டு டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஸ்க்ராச்லேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வரும். பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரிலேட்டடாக கோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அதனால் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இப்போ டிமாண்ட் இருக்குது, அதுவும் ஆட்டோமேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 ஹவர்ஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் சிலபஸை நீங்கள் இதில் கவர் பண்ணிப்பீங்க. ஸோ ஷார்ட் கோர்ஸ் இருந்தால் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது லாங் கோர்ஸுங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் மாஸ்டரி வித் ஸ்மார்ட் ஃபோன் 3D லோகோ டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபைவர் வச்சு நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம், இந்த மாதிரி 3D லோகோ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபைவரில் நீங்கள் வந்துட்டு அதை எப்படி உங்களோட இதை அட்வர்டைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸில் இந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் ஃபைவர் இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குற கோர்ஸ். நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் 10 நாளில் எப்படி 10 ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி. அந்த 10மே மினி ப்ராஜெக்ட் தான். ஒரு பிகினருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். 4 ஹவர்ஸில் நீங்கள் இதை கற்று முடிச்சிடலாம். Day 1 Day 2 அவங்களே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லாஜிக்கோட ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுடைய ரெஸ்யூமேலையுமே நீங்கள் தாராளமாக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடியது.
க்ரோ யுவர் சேல்ஸ் வித் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷனுக்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 4 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எல்லா கோர்ஸும் நான் காமிக்கிறது இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் சப்டைட்டில் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக. இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாமே 100% ஆஃபரில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் அஜைல் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பிரிண்ட்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 5க்கு 4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 ஹவர் கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 13 கூகுள் மை பிஸ்னஸ். எப்படி நீங்கள் உங்களுடைய பவர்ஃபுல் டூல் உங்களுடைய கம்பெனிக்காக நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாங்கிறது தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீமியம் லெவலுக்கானது, ஒரு 1 ஹவருக்கான கோர்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் காமிக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் தாராளமாக லிங்க்டின்ல ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டரையும் கூட நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 14 வந்துட்டு வெப் அனலிட்டிக்ஸ் வித் சிமிலர் வெப். இதுவுமே அகைன் மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கேட்டகரிக்கு ரிட்டராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். ஜஸ்ட் 1 ஹவருக்கான கோர்ஸ் தான். நீங்கள் எந்த கோர்ஸ் யுடிமியில் முடிச்சாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 100% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ப்ளஸ் நீங்களும் டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக் அ வேர்ட்பிரஸ் வெப்சைட் வித் எலிமெண்டர். இது வந்துட்டு நோ கோட் டெவலப்மெண்ட்டுக்கு ரிட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு குளோபல் செட்டிங் அபவுட் பேஜ்னா என்னங்கிறத இந்த வெப் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் இந்த கோர்ஸில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் ஐ செட், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா அப்வொர்க் பிகினர் கோர்ஸ். ஒரு ஃப்ரீலான்ஸ் சம்மந்தப்பட்ட இதாக உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவருக்கான கோர்ஸ் தான். அப்வொர்க் அல்காரிதம் என்ன, அது காம்படிட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி கஸ்டமர்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி எடுக்கலாங்கிறது தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினருக்காக இது மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்துட்டு மார்க்கெட்டிங் கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கோர்ஸ். மொத்தம் உங்களுக்கு 3 ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க. இதை என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ட் ப்ரெஸ்ல உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். கோர்ஸ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்டிக்கல் கான்டென்ட் ஃபார் எஸ்இஓ அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கான கோர்ஸ். அகைன் இதுவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிட்டர் இருக்கக்கூடிய ஒரு 2 ஹவருக்கான கோர்ஸ். இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த கோர்ஸில் உங்களுக்கு மொத்தம் 3 ப்ராஜெக்டோடையுமே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 19. இது வந்துட்டு இல்லுஸ்ட்ரேட்டட் ப்ராஜெக்ட். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் எப்படி அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 6 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஒரு எடிட்டிங் கோர்ஸ் பொறுத்தவரையும் நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி கற்றுக்கிட்டா மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கோர்ஸ் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா ஃபிலிம்போரா. நீங்கள் வந்துட்டு வீடியோ எடிட்டிங்க்கு எப்படி இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கலாங்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. வீடியோ எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், யாருனாலும் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கேன்வாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 21 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு ப்ரீமியம் லெவல் கோர்ஸ் அதில் கற்றுக் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 10 ஹவருக்கான கோர்ஸ். 10 டவுன்லோடபிள் ஆர்டிக்கல் ரிசோர்ஸோடய உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஐடியில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் கோடிங்னா சுத்தமாக பிடிக்காதுன்னா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கிரியேட் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் வித் ஹோஸ்டிங்கர். இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ். 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை நீங்கள் எப்படி ஹோஸ்டிங்கரோட பில் பண்ணலாம், உங்களுடைய வெப்சைட்க்கு நீங்கள் எப்படி டிராஃபிக் கொண்டு வரலாங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 23 டிக்டாக் மார்க்கெட்டிங். எப்படி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரமோட் பண்ணலான்னு. ஸோ டிக்டாக் பதிலாக நீங்கள் இதை இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக் ஒரு யூடியூப் எதனாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக சொல்லணும்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அந்த கான்செப்டில் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 24 பைத்தான் டேங்கோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்கான கோர்ஸ். பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறது ரேர். அப்படியே இருந்தாலுமே அதோடைய நீட் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 6 ஹவர்ஸ்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தானுடைய பேசிக்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிகினருக்கு ஆப்டாக இருக்கிறனால இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஜாவா பேஸ்டாக இருந்தாலுமே போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய வெப் டெவலப்பர் மாஸ்டர் கிளாஸ். நீங்கள் எப்படி ஒரு 6 வெப்சைட்டை பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இந்த 6 ஹவர்ஸ் கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பில்ட் பண்ணுற மினி ப்ராஜெக்ட் உங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி நீங்கள் வந்துட்டு பிகினர் டு எக்ஸ்பர்ட் லெவலில் மாஸ்டர் ஆகலாங்கிற மாதிரி 6 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டையோ இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டையோ நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 27 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட்கானது. இது வந்துட்டு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ரிட்டர் இருக்கக்கூடிய கோர்ஸ். அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மொபைல் ஃபோன் லேப்டாப் பிசி எதுலேருந்துனாலுமே நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கலாம். பட் இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். கரண்ட் டேட் அண்ட் டைம் ப்ரூஃப்காக.
உங்களுடைய பர்சனல் வெப்சைட்டை நீங்கள் எப்படி ChatGPT உதவி மூலியமாக நீங்கள் கற்றுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த 33 மினிட்ஸ் கோர்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இதில் கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 29 பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்க்கான பூட் கேம்ப். நீங்கள் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ஸ்கில்ஸில் எப்படி நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் ஆகலாங்கிற மாதிரி ஒரு 7 ஹவர்ஸில் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மட்டும் 2 கிளாஸ் ப்ராஜெக்டோட இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இதில் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். கோர்ஸ் நம்பர் 30 அனலிஸ்ட் ஜாப். Web3Vல அனலிஸ்ட் ஜாப் நீங்கள் எப்படி வந்துட்டு எடுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே கொடுக்குறாங்க. ஸோ அது அனலிஸ்ட் ஜாப்பில் என்ன மாதிரிலாம் இருக்கும், உங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி இதில் எடுக்கலாங்கிறதெல்லாம் இதில் இருக்கும். கோர்ஸ் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங். நீங்கள் வந்துட்டு எப்படி கற்றுக்கலாம், பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் மாதிரி 24 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 25 ஹவர்ஸ் கிட்டேயே வருது. பைத்தானுடைய எல்லா கம்ப்ளீட்டுமே இதில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் பைத்தான் ஃபுல் ஸ்டாக்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் அண்ட் ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ் டு மாஸ்டரி லெவலுக்கான கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்காக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்னா என்ன, ரிஸ்க், ரிட்டர்ன், ஃபினான்ஷியல் பிளான், இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 33 மாஸ்டர் லீட் ஜென்ரேஷன், க்ரோ சப்ஸ்கிரைபர் அண்ட் சேல்ஸ் வித் பாப்அப்ஸ். இது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ். இதுவுமே ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸை இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் எ ரெக்வஸ்டட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணீங்க, எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கோர்ஸ் ரியாக்டோடைய கிராஷ் கோர்ஸ் 0 to ஹீரோக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 17 ஹவர்ஸ்க்காக இருக்குது. ஸோ ரியாக்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ப்ளஸ் ரியாக்டுக்கான ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும்போது இது வேர்ல்டு வைடாக அப்ளிகபிளாக இருக்கிறனால இந்த கோர்ஸோடைய டிமாண்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் அது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் மொபைல் ஆப் டிசைன்கானது, இது ஃபிக்மாக்கானது. கான்செப்ட்லேருந்து நீங்கள் எப்படி ப்ரோட்டோடைப் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டிக்கலோட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்தம் 2 டவுன்லோடபிள் ரிசோர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 36. இது வந்துட்டு CSS, பூட்ஸ்ட்ராப், ஜாவாஸ்கிரிப்ட், வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய கோர்ஸ். 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு CSS உடைய ரொம்ப அடிப்படையான பேசிக், பூட்ஸ்ட்ராப்னா என்னங்கிறதையும் கற்றுக் கொடுப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னங்கிறதையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஃப்ளெஷ்டாக வேணும்னா நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மாஸ்டர், இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு ஷார்ட் கோர்ஸு 26 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும். இது வந்துட்டு இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கேட்டகரிக்கு ரிட்டர் இருக்கக்கூடிய கோர்ஸு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக கோர்ஸ் கிடைக்கிறதே ரேரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ்லாம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 38 ஃபிசிக்ஸ் இன் மோஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு இதில் கவர் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். இங்கிலீஷுங்கிற மாதிரி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸோடைய சிலபஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா கோர்ஸஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம்.